கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 28 அதிகாரம் 15 வசனம். தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 28 அதிகாரம் 15 வசனம். தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். இங்கே யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா பவுலோட சூழ்நிலையில் பவுல் என்ன பண்ணுறார் அப்படின்னா தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தாராம். ஆமென். உங்களுக்கும் சூழ்நிலை மோசமாக இருக்கா, இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் சூழ்நிலை உங்களை சோர்வுக்குள்ளாய் நடத்துதா, இல்லாட்டி உங்கள் விசுவாசத்தை குறைக்குதா? இன்னைக்கு பவுல் செஞ்சதை நீங்கள் செய்யுங்க. பவுல் தேவனை ஸ்தோத்தரித்தார், தேவனை துதித்து பாடினார். தேவன் பவுலோட வாழ்க்கையில் செய்துதான் நினைத்திருப்பார்ல, அதான் நினைத்து ஸ்தோத்தரித்திருப்பார். அதை ஸ்தோத்தரித்து தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். உங்களுக்கு தைரியம் வேணுமா? உங்கள் பயம் கலக்குலாம் உங்களை விட்டு போகணுமா? நீங்கள் செய்ய வேண்டிய தேவனை ஸ்தோத்திரிங்க. இது வரைக்கும் நடத்தினார்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த காரியம் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் ஏசப்பா நடத்திட்டு வர்றாரு. உங்கள் லைஃப் இது வரைக்கும் ஏசப்பா நடத்திட்டு வர்றாரு. இந்த வருஷம் இது வரைக்கும் நடத்திட்டு வர்றாரு. இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம்ல. அதை நினைத்து பார்த்து தேவனை ஸ்தோத்திரிங்க, தைரியம் அடையுங்க. நிச்சயமாக ஏசப்பா காரியத்தை நல்லபடியாக நடத்தி முடித்து ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் தருவார். அது மட்டும் இல்லை, உங்கள் தேவை எல்லாமே சந்தித்து உங்களை உயர்த்துவார். ஆமென்.